நிரஞ்சன், இந்த வழக்கின் விசாரணை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இன்று என்னவெல்லாம் இதில் விவாதிக்கப்பட்டது? உச்சநீதிமன்றத்தின் கருத்து என்னவாக இருந்தது? நிச்சயமாக கணேஷ், அதாவது இன்றைய தினம் இந்த காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவிற்கு எதிராக கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் இரண்டுமே தற்பொழுது தங்களது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் கர்நாடக அரசு நிறைய பொய்களை சொல்கின்றார்கள். குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை, அவர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களது தரப்பு வாதமாக 46% மழை பொழிவு என்பது பற்றாக்குறையாக இருக்கின்றது. அப்படி என்றால் மீதம் இருக்கின்ற 54% மழை பொழிவில் எங்களுக்கு வேண்டிய பங்கை எங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வினை எழுப்பியிருந்தார்கள். அதே போல கர்நாடக அரசின் சார்பாக நிச்சயமாக தண்ணீர் திறந்து விட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் வேண்டுமானால் இதை எதிர்த்து மனு தாக்கல் செய்வதற்கு எங்கள் அனுமதி அளித்தால் நாளைக்கே காவிரி மேற்பார்வை குழுவின் அந்த உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். இரண்டு தரப்பு வாதங்களையும் தொடர்ந்து உன்னிப்பாக கேட்டு வந்த நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் மிக தெளிவாக கூறினார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் இதில் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இந்த காவிரி மேற்பார்வை குழுவின் அதிகாரங்கள் குறித்து தற்பொழுது கேள்வி எழுந்திருக்கின்றது. 192 TMC மட்டும்தான் நீங்கள் கேட்கின்றீர்களா? அது மட்டும் உங்கள் இரண்டு தரப்பிற்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தார்கள். ஒரு உதாரணமாக ஒரு 2 வார காலத்திற்கு உங்களால் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியுமா என்ற அந்த வாய்மொழி சஜஷனாகத்தான் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக வழக்கு விசாரணையானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நீதிமன்றங்களின் அலுவல்கள் முடிந்துவிட்டாலும் கூட இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி தற்பொழுது தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் என்ற அந்த ஒன்றை மட்டும்தான் நோக்கி தற்பொழுது இந்த வழக்கானது பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கணேஷ், இன்றைக்கு தமிழக தரப்பும் கர்நாடக தரப்பும் எந்த மாதிரியான வாத பிரதிவாதங்களை முன்வைத்தன? நீதிபதி அதை எப்படி எடுத்துக்கொண்டார்? என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னார்? அதையெல்லாம் சொல்லுங்க. நிச்சயமாக கணேஷ், அதாவது அக்டோபர் 16 அதாவது தமிழகத்தில் இந்த சம்பா சாகுபடியை நடவு செய்கின்ற அந்த காலத்திற்குள் எங்களுக்கு வேண்டிய தண்ணீரானது கிடைக்க பெற்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் கூடுமான அளவு அதிகமான அளவு மழை பொழியும் பட்சத்தில் அந்த பயிர்கள் அனைத்தும் சேதமாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எனவே தற்பொழுது கர்நாடக அரசு எங்களுக்கு நிச்சயமான முறையில் தண்ணீர் திறந்து விட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் தமிழகத்தின் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு முக்கியமான வாதத்தை தான் தமிழகம் சார்பாக வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடகத்தின் சார்பாக மீண்டும் தங்களிடம் போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்ற ஒன்றை தான் கூறியிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த காவிரி கண்காணிப்பு குழு வழங்கிய அந்த காவிரி மேற்பார்வை குழு வழங்கிய அந்த உத்தரவின் சாராம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த காவிரி மேற்பார்வை குழுவானது உத்தரவுகளை பிறப்பிக்கலாமா அல்லது நீதிமன்றத்திற்கு ஒரு சஜஷன் என்று சொல்லப்படக்கூடிய சில பரிந்துரைகளை மட்டும் வழங்கலாமா? ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் 12,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதில் 1/3 பங்காகத்தான் வெறும் 3000 கன அடி திறந்துவிட்டால் போதும் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மாற்றுவதாகவும் மீறுவதாகவும் அமைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இதில் பார்க்கப்படுவதன் காரணமாக இந்த விஷயத்தில் மீண்டும் நீதிபதிகள் இன்றைய தினம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். அந்த மேலாண்மை வாரியத்தில் தான் இன்ஜினியர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்ட டெக்னிக்கல் குரூப் ஆகவே அவர்கள் இருப்பார்கள். எனவே இந்த விஷயத்தை மிகவும் சுமூகமான முறையில் அணுக முடியும். எந்த அளவு மழை பொழிகிறது, எந்த அளவு நீர்த்தேக்கம் இருக்கின்றது, பயிர்களின் தேவை எவ்வளவு, இந்த மாநிலத்தின் தேவை எவ்வளவு, தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அப்பொழுதுதான் ஆராய முடியும் என்ற பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தின் சார்பில் மேலும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக வைக்கப்பட்டது என்னவென்றால், கர்நாடகாவில் தற்பொழுது இந்த விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள் அதிகரித்து வருகின்றது. அதே வேளையில் தமிழகத்தில் அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது. இவர்கள் பயன்படுத்த வேண்டிய தண்ணீரின் அளவை விட மிக அதிகமாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். 3 மடங்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் உள்ளிட்ட இந்த வாதங்கள் வைக்கப்பட்டது. கணேஷ்.